அரசை கண்டித்து நாடு தழுவிய அளவில் தொழிற்சங்கங்கள் நடத்திய முதல் நாள் வேலைநிறுத்தத்தால் வங்கிகள், காப்பீட்டுத் துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. கேரளா, மேற்கு வங்க மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தலைநகர் டெல்லியில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வங்கிகள் உட்பட அனைத்து வங்கி ஊழியர்களும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதால் வங்கி சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. பணம் எடுத்தல், டெபாசிட் செய்தல் மற்றும் காசோலை பரிவர்த்தனை பணிகள் முழுமையாக முடங்கின. மேற்கு வங்க மாநிலம் ஜாதவ்பூர் ரயில் நிலையத்தில் இடதுசாரி தொழிற்சங்க உறுப்பினர்கள் தண்டவாளங்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று மேற்கு வங்கத்தில் பல்வேறு இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தால் ரயில் சேவை முடங்கியது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தொழிற்சங்கத்தினர் சாலை மறியலால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், அன்றாட பணிகளுக்கு செல்வோர் அவதிக்கு ஆளாகினர். ஆந்திர மாநிலம் விஜயவாடா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் தொழிற்சங்கத்தினர் பேரணி நடத்தினர். இடதுசாரி கூட்டணி ஆளும் கேரளாவிலும் வேலைநிறுத்த போராட்டம் தீவிரமாக நடைபெற்றது. வாகன போக்குவரத்து முற்றிலும் முடங்கியதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. அன்றாட பணிகளுக்கு செல்வோர் சிரமத்திற்கு ஆளாகினர். கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருந்ததால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனிடையே அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. பஞ்சாபில் தொழிற்சங்கத்தினருக்கு ஆதரவாக விவசாய சங்கங்களும் போராட்டத்தில் குதித்தன. பாஜக ஆளும் ஹரியானா மாநிலத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தால் பேருந்து சேவை பாதிக்கப்பட்டது. தொழிற்சங்கத்தினரின் 2 நாள் வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகளின் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாடு தழுவிய அளவிலான முதல் நாள் வேலைநிறுத்தத்தால் வங்கிகள், காப்பீட்டு நிறுவன சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். இதேபோன்று நிலக்கரி, ஸ்டீல், எண்ணெய், தொலைத்தொடர்பு, மின்சாரம் உள்ளிட்ட சேவைகள் பகுதியளவு பாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்தம் காரணமாக பேருந்து சேவை முடங்கியதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகினர். சாலை மறியலில் ஈடுபட்ட நாகை எம்பி செல்வராஜ் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசு மக்கள் தொழிலாளர் விரோத கொள்கைகளை பின்பற்றுவதாக நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த நிலையில் ஊழியர்கள் வேலைக்கு வராவிட்டால் சம்பளம் கிடையாது என தமிழக அரசு எச்சரித்தது. இருப்பினும் அவற்றை மீறி போக்குவரத்து ஊழியர்கள் பெரும்பாலானோர் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டனர். சென்னையில் வழக்கமாக 3175 மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் திங்கட்கிழமை 318 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டதால் புறநகர் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தாம்பரம், கடற்கரை, சென்ட்ரல், அரக்கோணம் வழித்தடத்தில் பல ரயில் நிலைய கவுண்டர்களில் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து டிக்கெட் வாங்கி பயணித்தனர். இதேபோன்று மெட்ரோ ரயில்களில் வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் காணப்பட்டது. பலரும் நின்று கொண்டே பயணிக்கும் நிலை ஏற்பட்டது. நான் டெய்லி பஸ்ஸில் வருவேன். இன்னைக்கு பஸ் இல்லாத காரணத்தால மெட்ரோவில் வந்திருக்கேன். புரியல. கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. எப்போதை விட இன்னைக்கு கூட்டம் அதிகம் தான். ஏன்னா பஸ் கிடையாதுல்ல. சென்னை மாநகரில் ஆட்டோக்களில் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. கோவையில் 90% பேருந்துகள் இயக்கப்படவில்லை. கேரளா, கோவை இடையேயான பேருந்து போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இதேபோல மதுரை, நெல்லை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட ஊர்களுக்கு சொற்ப எண்ணிக்கையிலான பேருந்துகளே இயக்கப்பட்டன.
வந்தது ஒரு பஸ்ஸு தான், அதுலேயும் படியில் ரொம்ப தொங்கிட்டு தான் வந்தோம். இதே மாதிரி சாயந்தரம் இருந்தால் எப்படி வீட்டுக்கு போகிறதுனே தெரியல அங்கிள். இங்கேருந்து எப்படி இருந்தாலும் 1 hour ட்ராவல் பண்ணி நாங்கள் போகணும். பஸ் இல்லைன்னா எப்படி அங்கிள் நாங்கள் போகிறது? அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது எங்களுக்காண்டி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு காலேஜ் பிள்ளைங்களுக்காண்டியாச்சும் ஒரு கவர்மெண்ட் பஸ் ஆச்சு விடலாம், அதுவும் விட மாட்டேன்றாங்க. தஞ்சையில் 69% பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்திற்காக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் 15,335 பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்பட்டு வரும் நிலையில் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக 5,023 பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 7,000 வங்கிகளில் பணியாற்றும் 40,000 ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாக வங்கி ஊழியர்கள் சங்கம் தெரிவித்தது. சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை என 3 நாட்களாக வங்கிகள் இயங்காததால் ஏடிஎம்களில் நிரப்பி வைத்திருந்த பணம் பல இடங்களில் தீர்ந்துவிட்டதால் மூடப்பட்டன. அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக திருவாரூரில் CITU, AITUC, INTUC உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட நாகை MP செல்வராஜ் உட்பட 500க்கு மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி, வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில், திருவேங்கடம், செங்கோட்டை உள்ளிட்ட 11 இடங்களில் மத்திய அரசை கண்டித்து சாலையில் மறியலில் ஈடுபட முயன்ற 1,500க்கு மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதேபோன்று ஓசூர், சேலம், வேலூர் உள்ளிட்ட நகரங்களில் தொழிற்சங்கத்தினர் ஆயிரக்கணக்கானோர் சாலை மறியலில் ஈடுபட்டு கைதாகினர். 10 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 20 கோடி பேர் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்பில் அறியலாம். தொழிலாளர் நல சட்டங்களை 4 தொகுப்பாக மாற்றியதை கைவிட வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கக்கூடாது. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். மின்சார திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கன்வாடி, மதிய உணவு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்துடன் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். முறைசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். வருமான வரி செலுத்தாத குடும்பத்தினருக்கு மாதந்தோறும் 7,500 ரூபாய் அளிக்க வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்தின் கீழ் ஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும். கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு முறையான பாதுகாப்பு மற்றும் இன்சூரன்ஸ் வசதிகளை அளிக்க வேண்டும். வேளாண்மை, கல்வி, சுகாதாரம் ஆகிய துறைகளின் பொது முதலீட்டை அதிகரிக்க வேண்டும். பணக்காரர்கள் மீது செல்வ வரி விதிக்க வேண்டும். அபுதாபியில் 3,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளன. 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துபாய் மற்றும் அபுதாபிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தொழில்துறையினர், முதலீட்டாளர்கள் என்று பல தரப்பினரை சந்தித்தவர் தமிழகத்தில் தொழில் தொடங்க உகந்த சூழலை எடுத்துக் கூறி தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும்படி அழைப்பு விடுத்தார். இந்த சூழ்நிலையில் அபுதாபி சென்றிருக்கூடிய முதலமைச்சர் லூலு நிறுவன அதிகாரிகளை சந்தித்து முதலீடு செய்ய கோரிக்கை விடுத்தார். முதலமைச்சர் கோரிக்கை ஏற்று 3,500 கோடி ரூபாய் முதலீட்டில் 3 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டன. முதலமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இன்று கையெழுத்தாகியுள்ளன. 4 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு தாயகம் திரும்புகிறார். தமிழ்நாட்டிற்கான முதலீடுகளை ஈர்க்க துபாய்க்கு மேற்கொண்ட வெற்றிகரமான பயணத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 4 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த நிலையில் அபுதாபி வாழ் தமிழர்கள் சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் துபாய் வாழ் தமிழர்களின் இன்முகத்தை பார்க்கும்போது அவர்களின் மகிழ்ச்சியை உணர முடிவதாக குறிப்பிட்டார். மேலும் முதலீடுகளை ஈர்க்க மேற்கொண்ட இந்த பயணத்தின் வெற்றியை பொறுக்க முடியாத சிலர் கோடிக்கணக்கில் பணம் எடுத்து வந்துள்ளதாக அவதூறு பரப்புகின்றனர் என்றும் குறிப்பிட்டார். உங்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்ட துபாய் தமிழர்களை காண அடிக்கடி வருவேன் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தனது உரையில் தெரிவித்தார். இந்த பயணம் இவ்வளவு வெற்றி அடைஞ்சிட்டு இருக்க, இவ்வளவு சிறப்பாக நடந்துட்டு இருக்க, ஆனா ஒரு சிலருக்கு இந்த வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியல. இதை திசை திருப்ப வேண்டும், ஒரு தவறான பிரச்சாரத்தை நடத்திட வேண்டும் என்று திட்டமிட்டு நான் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறதாக
நான் அரசியல் பேசுவதாக நீங்கள் கருதக்கூடாது. நான் அரசியல் பேசணும்னா நீங்க என்ன விட மாட்டீங்க, அது வேற, அதுவும் எனக்கு தெரியும். நான் பணத்தை எடுத்துட்டு வரல, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய மனத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், மனங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. நேரத்தாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.